நீ இந்துவா இருந்தா மட்டும்தான் இந்தியன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது ஒரு ஆபத்தான போக்கா உங்களுக்கு தெரியலையா? நான் மதத்தின் அடிப்படையில் இந்து என்று சொல்லவில்லை. இந்து என்று சொன்னால் அடிப்படை அடையாளம் சொல்றேன். நீங்க அப்படி ஒவ்வொரு மதத்துக்கும் விளக்கம் கேட்டீங்கன்னாலும் என்னால சொல்ல முடியுங்க. மதம் அப்படின்னா ஒரு நெறியை பின்பற்றுவது மதம். இஸ்லாம்னா என்னங்க? இஸ்லாம் நபிகள் நாயகம் கூறிய அந்த நெறிமுறைகளை பின்பற்றுவர்கள் இஸ்லாமியர்கள். ஒரு இறைவனை, ஏக இறைவனை வணங்குவதுதான் இஸ்லாம். படைத்தவன் ஒருவனே தேவன், அவரை தவிர வேற எதையும் நான் வணங்க மாட்டேன்னு சொன்னால் நான் இஸ்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த படைத்தவனுடைய படைப்பை நான் வணங்க மாட்டேன், படைத்தவனை மட்டும்தான் வணங்குவேன்ற தத்துவத்தை நான் ஏற்றிருந்தால் இஸ்லாம். அது ரிக்வேதத்தையும் இருக்கு, ஏக்கம் சத் அப்படின்னு இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றின அந்த கமாண்ட்மெண்ட்ஸை பின்பற்றினால் நான் ஜீசஸ் கிரைஸ்ட பின்பற்றினா அதனால கிறிஸ்டியன். ஹிந்துன்னா என்ன சொல்லுங்க, யார பின்பற்றணும் சொல்லுங்க. இங்க வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமாக இல்லாதவர்கள், கிறிஸ்தவராக இல்லாதவர்கள், இவர்களாக இல்லாதவர்கள், அவர்களாக இல்லாதவர்கள் எல்லாம் இந்து அப்படின்ட்டு தான் வரைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா சைவமாகட்டும், வைணவமாகட்டும், சமணமாகட்டும், பௌத்தமாகட்டும், சீக்கியமாகட்டும் இந்த மண்ணில் பிறந்த சமயங்கள். இந்த மண்ணில் பிறந்த சமயங்கள், அதனால இந்த மண்ணோடவே சேர்த்திட்டாங்க. இஸ்லாமோ கிறிஸ்துவமோ யூதமோ இந்த மண்ணில் பிறந்த சமயங்கள் இல்ல. இல்ல நீங்க சொல்றதை நான் இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். தப்பான புரிதல் வந்துடும், முடிச்சிடுறேன். இஸ்லாமோ கிறிஸ்துவமோ யூதமோ இந்த மண்ணில் பிறந்த சமயங்கள் இல்ல, அதனால அதை இந்துவா சேர்க்கல. நான் என்ன சொல்றேன், அந்த சமயங்கள் இந்த மண்ணில் பிறக்கல, ஆனா அந்த மனிதர்கள் இந்த மண்ணில் தானே பிறந்திருக்காங்க.